அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். செய்முறையை பார்த்துருவோம். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு அகலமான வந்து கடாய் வச்சுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் ஏன்னாக்கா நம்ம வந்து சிக்கன் வந்து சூடு பதமாக உள்ளது. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பிறகு தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். மொத்தம் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க. இப்போ வந்து புதினா மல்லி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து சிக்கனுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு, மல்லி வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு. மட்டனுக்கு வந்து சம அளவு இருக்குன்னு. ஏன்னாக்கா வந்து சிக்கனுக்கு வந்து அந்த புதினா வாசனை வந்துடும். அதனால் அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து கலருக்காக மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். என்னோடய மிளகாய்த்தூள் காரத்தன்மை இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூளாக இருந்தாலும் கலருக்காக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு தான் எதையுமே வதக்கி விட்டு தான் சாப்பிட்டா காமிக்கிறேன். அதை வந்து நம்ம போடுறோம். தக்காளி 3 எடுத்துக்கோங்க. கீரி பச்சை மிளகா வந்து வச்சுக்கோங்க. கீரி தான் போடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டு வந்து அருமையாக கொடுக்கும். முழுமையாக போடுறத விட கீரி போடுங்க. நல்லா காரத்தன்மையாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனும், வறுத்தரைத்த மசாலா 1/2 டீஸ்பூனும், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். மொத்தம் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் கொடுத்துருப்பேன், அடுத்தது 1 டீஸ்பூன் கொடுத்துருப்பேன். நீங்கள் வறுத்த அரைத்த மசாலா இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தயிர் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மசாலாவையும் கொடுத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன் போடுங்க. லெமன் இல்லைன்னா மஞ்சள் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கின்னு நல்லா வந்து குலைவாக வெந்து வந்துடும். அதுக்காகத்தான் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து நல்லா வெந்து குலைவாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் எடுத்து போட்டு நல்லா அந்த மசாலா, இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு முன்னாடியே போடணுன்னு மறந்துட்டேன். உப்பு தேவையான அளவு, அந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம சிக்கனை இதில் போட போகிறோம். சிக்கன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே மசாலா, வெங்காயம், தக்காளி தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, மசாலா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அந்த தக்காளி, மசாலா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த சிக்கனை வந்து பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு நல்லா வந்து அந்த சிக்கனோட தண்ணியே விடும். நம்ம தண்ணிலாம் இதில் விடக்கூடாது. தண்ணியே விடும். நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ லெமன் வந்து பாதி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். எப்போதுமே லெமன் வந்து நான் வேஸ்டேஜ் நிறையா உங்கள்கிட்ட இருக்குன்னா, எங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து மரம் இருக்குது. அதனால் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரு பாட்டிலில், கிளாஸ் பாட்டிலில் பிழிஞ்சி அதை வந்து நான் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன் ஃப்ரிட்ஜில். அது ரொம்ப நாள் நமக்கு வரும். அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறது ஒரு சின்ன டிப்ஸு. எடுத்து வைக்கிறது நல்லது. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணிலாம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற அளவுக்கு நான் வந்து நம்ம நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டு அந்த ட்ரை ஆகிற அளவுக்கு வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும். ட்ரை ஆனோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணின்னு கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்குன்னு அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.